கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் நல்லவர். பிரியமானவர்களே, நாம் தேவனை எந்த அளவாய் அறிந்திருக்கிறோம், எந்த அளவு தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான காரியம். சரியா? எந்த அளவு தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அல்லது எந்த அளவு தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறது மிக 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 முக்கியமான காரியம். ஏன்னா வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இன்றைய தினம் நிறைவேறிற்று. அப்படியானா இந்த வேதத்துல என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அது ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யும்? நிறைவேறும். ஒவ்வொரு நாளும் நிறைவேறும். நீங்க நினைக்கிறது நடக்காது, நான் நினைக்கிறதும் நடக்காது. யார் வேதத்துல தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அது மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனா நம்ம என்ன நினைக்கும்? நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு ஓடி எப்படி சலிச்சு தவித்து ஏங்கி களைத்து விடுகிறோம். சரியா? இப்படி சலித்து ஏங்கி களைத்து விடுகிறோம், ஏமாற்றப்படுகிறோம். சரியா? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஆனா இயேசு எப்போதுமே எங்க தான் கவனமாக இருந்தார்? வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்னை குறித்து என்ன சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத தான் அவர் பார்த்தார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். பிரியமானவர்களே, இப்போ நாம எப்படி இருக்கோம்? இந்த கேட்டகரியில் இருக்கணும். இந்த கேட்டகரியில் நம்ம இருந்தோம்னா நமக்கு இயேசுவால பிரயோஜனம் உண்டு. சரியா? இந்த கேட்டகரியில் எதுலையாவது ஒண்ணுல நம்ம இருந்தோம்னா அவரால் நமக்கு என்ன உண்டு? பிரயோஜனம் உண்டு. இந்த கேட்டகரியில் நம்ம இல்லைன்னா அவரால் நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. சரியா? 22 படியா? 22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். கடைசியில் எங்க போயிட்டாங்க? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. ஆனா அவர் யாரு? தேவகுமாரன். பிசாசு சொன்னா உன்னதமான தேவனுடைய குமாரனே அப்படின்னு காட்டி சொன்னான். ஆனா இவங்களாம் என்ன சொல்றாங்க? இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா. பேசுறதெல்லாம் கேட்டாங்க.
எல்லாம் கேட்டாலும் எல்லாம் பார்த்தாலும் புகழ்ந்தாலும் கடைசியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க? யோசேப்பின் குமாரன். வேலையே செய்யாது. இப்படி நீங்கள் உங்க வாழ்க்கைய இயேசுவை குறித்து நீங்கள் மதிப்பீடு வைத்திருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் யோசேப்பின் குமாரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்களானால் என்ன நடக்கும்? நீ உனக்கு உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது பூமிக்குரிய வாழ்க்கையில தரித்திரனா இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் வரும். அடுத்து இருதயம் நறுங்குண்டு இருந்ததுன்னா அவர் குணமாக்குவார். சிறைப்பட்டவனை விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசினால் சிறைப்பட்டு இருந்தீனா கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உனக்கு பார்வை தெரியல, ஆவிக்குரிய ஆத்மாவுடைய பார்வை தெரியல அப்படின்னு ஒரு தாகத்தோட இருப்பேனா உனக்கு பார்வையை தருவாரு. உன் இருதயம் நொறுங்குண்டு இருக்குன்னு சொன்னா அவர் விடுதலையாக்குவார். நீ யோசேப்பின் குமாரன் அசால்ட்டா எடுத்து போனீங்கன்னா வழக்கமா அவர் பேசிட்டே இருப்பாரு, அவர் போயிட்டே இருப்பாரு, சபை நடந்துகிட்டே இருக்கும், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு ஆசீர்வாதமும் உனக்கு என்ன செய்யாது? வராது. இதுதான் மேட்ரு. ஒரு ஆசீர்வாதம் உனக்கு. காரணம் என்னன்னா அவர் யோசேப்பின் குமாரன். நீ பார்க்கிறபடி அவர் நல்லா பேசுவாருங்க, நல்லா பேசுவார், எல்லாம் செய்வாரு. ஆனா யாரு இவரு? யோசேப்பின் குமாரன். நல்லா புகழ்ந்துட்டு அவரை நம்பாம போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இதான் நடக்கும். ஆனா நான் அப்படி இருக்க விரும்பல. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு தேவனுடைய வார்த்தையில என்ன எழுதி இருக்கிறோ அது நிறைவேறும், அது நிறைவேறியே தீரும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு கொடுப்பதற்காய் அவர் பூமிக்கு பரத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. சரியா? ஏசாயா 61, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60 ஒண்ணு வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அங்க பாகுபாடே கிடையாது. யூதன், புறஜாதி, இப்படியே உயர்ந்தவன், தாழ்ந்தவன், எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படியே சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என்ன விருட்சம்? நீதியின். நல்லா பாருங்க. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று. யாருடைய மகிமைக்கு? அவருடைய மகிமைக்கு, வேற யாருடைய மகிமைக்குமே அல்ல. நீங்களும் நானும் அவருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சம். நம்மளாம் யாரு சொல்லுங்க? நீதியின் விருட்சம். அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன கிடையாது தெரியுமா? நம்ம துயரம் கிடையாது. அடுத்து நமக்கு ஆனந்த தைலம் உண்டு, ஒடுங்கின ஆவி கிடையாது, துதியின் உடை உண்டு. இத்தனையும் உடையவர்களுக்கு அவர் நாட்டி இருக்கிறார். இதை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை அணிந்து அனுபவித்து ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து நீங்கள் மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அதுதான் இந்த பூமியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய பாக்கியம். பாருங்க, 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. இப்படி நெடுங்காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷமா பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பாழாய் கிடந்த பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை. பிரியமானவர்களே,
இது என்னது? புதிய உடன்படிக்கை. பாழாய் கிடந்ததை திரும்ப எப்படி? பாழாய் கிடந்த பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். பாத்தீங்களா? மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணியிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தரும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு நம்மை நீதிமான்களாக்கி, அவர் பாவியாகி, நாம் இருக்க வேண்டிய அத்தனை சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா சாபத்துக்கும் நம்மை விலக்கி மீட்டு கொண்டார். இதை விசுவாசிப்பவர்கள் யார்? இதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார்? இதை அங்கீகரிப்பவர்கள் யார்? இதற்காய் கர்த்தரை துதிப்பவர்கள் யார்? பிரியமானவர்களே, நாம் ஏதோ சும்மா டைம் பாசிங்க்கு கர்த்தரை ஆராதிக்கல. கர்த்தர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னவெல்லாம் எனக்கு அவர் தந்திருக்கிறார் என்பதை அறிந்து நான் அவரை துதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு என்னவெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை அறியாத ஜனங்கள் கானானுக்கு போகல. கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், ஆபிரகாமுக்கு சொன்ன காரியம் அங்கே இருக்கிறது என்று விசுவாசித்த 2 பேர் உள்ள போனா. அதே மாதிரி தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறார், என்னவெல்லாம் தந்திருக்கிறார். அப்போ அப்படியானால் இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சு. அப்போ அது கீழே சொல்லப்பட்ட எல்லா வேதத்தையும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? நிறைவேறும். எல்லாம் நிறைவேறும். ஒன்னும் நிறைவேறாம போகாது. பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றினா அப்ப அதுக்கு கீழே உள்ள வாக்கியம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். அப்ப அது மட்டும் நிறைவேறாம போயிருமா? அப்போ எல்லாமே அது அவர் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமை உள்ள நல்ல தகப்பனாய் அவர் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, 9வது வசனம் படிக்க. 9வது வசனம், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் யாரு? கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. பிரியமானவர்களே, என்னைய பார்த்து சொல்லுவாங்க, என்னைய பார்த்து அநேகர் சொல்றாங்க, இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிற சாட்சியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். என் வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே அவரை விசுவாசிக்கிறவன் யார்? ஏசாயாத்துக்கு தெரிந்த புத்தகம் 53ஆம் அதிகாரம் 53:1, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ யார் விசுவாசிக்கிறாங்க? விசுவாசிக்கிறவன் யாரும் இல்லை. பாட்டு படிப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்க மாட்டாங்க. எப்படி விசுவாசிக்க மாட்டாங்க தெரியுமா? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யாருன்னா, ரோமர் 4:25 படிங்க. ரோமர் 4:25. ரோமருக்கு இருப்போம் 4ஆம் அதிகாரம்
25. அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது யார் விசுவாசிக்கிறார்? நான் நீதிமான். நான் யாரு? நீதிமான் அப்படின்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? பாட்டு பிடிப்போம், ஜெபம் பண்ணுவோம், காணிக்க விடுவோம். ஆனா நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான்? என்ன செய்ய மாட்டான்? விசுவாசிக்க மாட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமான் என்று என்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆழ் மனதுல 99ல் 100க்கு 100 விசுவாசிக்கிறீர்களோ அன்றைக்கு நான் ஏசாயா வாசம்ல 61ல் சாரி 50 அந்த 61ல் வாசித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. ஆண்டவர் கேட்டது ஒன்னே ஒன்று, நீ விசுவாசிக்கிறாயா? நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்ததை விசுவாசிக்கும் போது 24 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை என்ன நம்முடைய அப்படின்னா என்னுடைய அப்படின்னு படிக்கணும். நீங்க அப்படி சொந்தங்கள்னா மட்டும் தான் இதெல்லாம் சுதந்திரிக்க முடியும். சும்மா நம்முடையன்னு போட்டேன்னா அது நம்முடைய எல்லாம் அது போயிடும். என்னுடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற எனக்கும் அப்படியே. யாருக்கு என்ன மட்டும் மாதிரி? ஆபிரகாமுக்கு எப்படி எண்ணாரோ அதே மாதிரி தான் எனக்கு. சரியா? ஆபிரகாமுடைய விசுவாசம் தான் யாருடைய விசுவாசம்? என்னுடைய விசுவாசம். பிரியமானவர்களே, 21 பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி படிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசித்தான் என்பது மாத்திரம் இல்ல, அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ நாம் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறுவது எப்படி அப்படின்னா நீங்க ஆபிரகாம் நோக்கி பார்க்கணும். ஆபிரகாம் என்ன செஞ்சோம்னா சூழ்நிலையெல்லாம் பார்த்தான், பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கு 100 வயசு ஆகி போச்சு. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையை நினைத்தான், அதை விசுவாசித்தான். அப்படியே ஆகும் என்று விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். எப்படி அவன் விசுவாசத்தில் வல்லவனானோ அதே மாதிரி நீங்கள் நீதிமானாய் வல்லவனாய் வாழ்வதற்குரிய வழியை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்து கொடுத்து விட்டார். என்ன செஞ்சாரு? கொடுத்து விட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆபிரகாமுக்கு எப்படி எண்ணப்பட்டதோ அப்படியே எனக்கும் எண்ணப்படும். இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் நீங்கள் தான் அவருக்கு முன்பாக அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பீர்கள், இல்லாமல் இருப்பீர்கள்னா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா உனக்கு விசுவாசம் இல்லாதனால அது என்ன செய்ய முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனவே அதான் சொன்ன, நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஏன்னா அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் நீதிமானாய் மாற்றப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எழுப்பப்பட்டதினால் நான் யாரு? நீதிமான் என்ற எல்லா பாவத்தையும் அவர் என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். இத எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எபிரேயர் 10ல் அங்க நாம் திரும்ப பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் சிலுவையிலே மரித்து சிலுவையிலே தொங்கி பாடுபட்டதுனால நான் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். என்ன அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? முதல் வசனம் பண்ணுங்க, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது நினைச்சாரு, நீக்கி போட்டார். முதலாவது என்ன தெரியுமா? 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமும் இந்த வசனங்கள் எல்லாம்
ம் ம் அப்போ அந்த முதலாவது என்ன சொல்லியிருந்ததுன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை, அப்ப அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட இவன் என்ன பண்ணிருக்கான்? அப்ப அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சா இவன் பரிசுத்தமானான்னா, இயேசு அடிக்கப்பட்டார், நான் பரிசுத்தமாக முடியுதா? எப்படி அந்த ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டால் ஜனங்கள் என்ன ஆகுறாங்க? பரிசுத்தமாகிறது. உண்மையானால் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்து இப்பொழுது என்னை பரிசுத்தம் பண்ணி விட்டார். நான் யார்? இப்போ பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறவன். இத நீ தைரியமாய் இப்படி ஆபிரகாமை போல இப்படி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில அது பலுகி பெருகும். விட்டுட்டீங்கன்னா போயிடும். லோத்து கூட போனா உள்ள போக முடிஞ்சா? எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கல. ஆனா ஆபிரகாம் சுதந்திரித்தான். ஆபிரகாம் அழைக்கப்பட்டவன். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதற்கு கீழ்ப்படிந்தான், அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தான்? சுதந்திரித்தான். நீங்களும் நானும் இந்த வாக்குத்தத்தத்தை அறிந்து அனுபவித்து இதை நாம் பிறருக்கு சாட்சியை அறிவிப்பதற்கு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி, அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தம் ஆகுவது உண்மையானால், பரிசுத்தமாக்கப்படுவது உண்மையானால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில தேவாதி தேவன் தேவகுமாரன் அடிக்கப்பட்டதினால் நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன். ஆனால் நான் எவ்வளவு விலையேறப்பட்டவன். நான் சொல்றேன், அந்த முழு இஸ்ரவேலை பார்க்கிலும், நான் சொல்றேன் ஆபிரகாமை பார்க்கிலும் நான் விசேஷமானவன். அல்லேலூயா. யார் தெரியுமா? ஆபிரகாமை பார்க்கிலும் நான் விசேஷமானவன். என்ன அருமையான மிகப்பெரிய ஒரு உண்மையை கர்த்தர் இந்த நாள் எனக்கு காண்பித்தார். நீ ஆபிரகாமை விட மேலவன் வேண்டாம் அப்படின்னார். ஏன்னா நீ இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவன், தேவகுமாரனால் மீட்கப்பட்டவன். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதே 35ஆம் அதிகாரத்துல 18 17 18 அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் 7 நாளளவும் ஆசரித்தார்கள். பஸ்காவை பண்டிகையில எத்தனை நாள் ஆசரித்தாங்க? இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நாள் முதல் 7 நாள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீ இந்த பஸ்காவை ஆசரிக்கணும். எப்படி ஆசரிக்கணும்? ரோமர் 4:25, எபிரேயர் 10:10 என்ன செய்யணும்? உன் இருதயத்திலையும் உன் ஆத்மாவிலையும் நீ விசுவாசித்து இந்த பஸ்காவை நீ ஆசரிப்பாயானால் நீ யாரு? அந்த இஸ்ரவேலனை பார்க்கலும் நீ மேலான இஸ்ரவேலன். தெரியுமா? நீ மேலான இஸ்ரவேலன், நீ சுயாதீனமுடையவன். இப்படி 7 நாள் ஆசரித்தார்களாம். அடுத்து பாருங்க. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. அதுவரைக்கும் இப்படிப்பட்ட பஸ்காவை ஆசரித்ததே இல்லை. அப்போ இது ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் இந்த பண்டிகையை இவங்க ஆசரித்ததை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அதை பார்க்கிலும் பல 1000 மடங்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், பூரணப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவனை குறித்து பரலோகம் சந்தோஷப்படும், தேவ தூதர்கள் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, பரலோகத்துல களிகூறுதல் உண்டாயிருக்கும். தெரியுமா? எனவே நம்முடைய ஆத்மாவிலும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான பஸ்கா நாம் ஆசரிப்போமானால், பிரியமானவர்களே, எவ்வளவு பாக்கியவான்கள், நான் எவ்வளவு பாக்கியவான்கள். எனவே நாம் தெளிவாய் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டதினால் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாவது உண்மையானால், அங்க எபிரேயர்ல
திரும்ப நாம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம். பத்தாம் அதிகாரம் 1 நீங்க 3 வரைக்கும் வாசிப்பீங்களா? வாசித்துக் கொள்ளுங்கள். 1 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் நீங்க வாசித்து போங்கன்னா தெரியும். வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. அந்த பலி என்ன செய்யப்படாது? பூரணப்படுத்த மாட்டாது. ஆனா இந்த பலி என்ன பண்ணிருக்கு தெரியுமா? 10ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவன், இதை உட்கொள்ளுகிறவன், இதை அனுபவிக்கிறவன் அவருக்கு முன்பாக தைரியமாய் நிற்பான். அவனுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அத்தனை ஆசீர்வாதமும் ஆபிரகாம் கொடுத்த அத்தனை ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு பிரியமானவர்களே. எனவே நாம் தெளிவாய் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பாக்கியவான், எவ்வளவு மேலான சிலாக்கியம் உள்ளவன். இப்போ அங்கே பூரணம் இல்லை, இங்க என்ன உண்டாயிட்டு? நாம யாரு? பூரணவான்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா, என்னை நீர் பூரணவனாய் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி துதித்து விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வல்லவனாக வேண்டும். விசுவாசத்தில் பரிசுத்தவான்களில் வல்லவனாக வேண்டும், நீதிமானில் வல்லவனாக வேண்டும். இப்படி வாழ்வீர்களானால் உங்க வாழ்க்கையில நீங்க போற இடமெல்லாம் தேவன் உனக்கு முன்பாய் செல்வார். தேவ பிரசன்னம் உனக்கு முன்பாய் செல்லும். தேவ சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் பார்க்கிறோம். எப்படி இருக்குன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35. ஏசாயா 35 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இப்படி ஆட்டுக்குட்டியால் அல்ல, இயேசுவாகிய கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். உன் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் இருக்கு அப்படின்னா நீ அவரை விசுவாசிக்கல. அது மட்டும்தான் காரணம். கர்த்தர் உனக்கு செய்யலைங்கிறது இல்ல, நீ விசுவாசிக்கல. பிரியமானவர்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இல்லைன்னா சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விரட்டும், நீ ஓடுவாய். எது நடக்கணும்னு நீ முடிவு பண்ணிக்கும். உன் வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விரட்ட வேண்டுமா, அல்லது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக வேண்டுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டிருந்தால் சஞ்சலமும் தவிப்பும் என்ன செய்யும்? ஓடிப்போம். நீ சீயோனுக்கு வருவாய். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய், கர்த்தரை ஆராதிப்பாய், கர்த்தரை துதிப்பதே உன்னுடைய வாழ்க்கையின் லக்காய் இருக்கும். அதே ஏசாயா 51:11 படிங்க. ஏசாயா 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் மீட்கப்பட்டவர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் 51:6. என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். அப்போ என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அவருடைய ரட்சிப்பை தேடாம நம்ம மத்த சுத்தி பார்த்துட்டு இருந்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரன் அவன் இவன் இப்படி அவங்கள பத்தி யோசிச்சுட்டே இருந்தோம்னா, பிரியமானவர்களே, ரட்சிப்பு நமக்கு வேல்யூ இல்லை. இப்படிப்பட்டவங்க சீயோனுக்கும் வரமாட்டாங்க. எங்க வரமாட்டாங்க? சீயோனுக்கு வரவே முடியாது.
வரவே முடியாது. அவங்க வரவே முடியாது. ஏன்னா அவங்க வானத்துக்கு கீழே பூமி இப்படி. ஆனா தேவன் நம்மை அழைப்பது அண்ணாந்து பாரும்பார். எப்படி? அண்ணாந்து பார், வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்க பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. அவருடைய நீதி அற்றுப்போவதில்லை. நான் நீதிமான் என்பது அற்றுப்போவதில்லை. நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன் என்பது அற்றுப்போவதில்லை. நான் பூரணமாக்கப்பட்டவன் என்பது அற்றுப்போவதில்லை. எனவே இப்படிப்பட்ட மேலான வாக்குத்தத்தங்களை, இதைத்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று பேதர் எழுதுவார். எனவே இப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் சுதந்திரிப்பதற்கு எபிரேயர் 1 அதிகாரம், எபிரேயர் 1 அதிகாரம் கடைசி வசனம் படிங்க. ரட்சிப்பை ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ நீங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க கூடியவர்களா இருப்பீர்கள்னா உங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க? தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். நீ ரட்சிப்பை விட வேற ஏதாவது உன் உள்ளத்துல இருக்கும்னா பிசாசு தான் வந்து நிற்பான். உன் வாழ்க்கை முழுவதும் பிசாசு இருப்பான். ஆனா ரட்சிப்பு உன்னுடைய வாழ்க்கையில குறிக்கோளா இருக்குமானால் தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்வார்கள். சரியா? எனவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நமக்கு நீங்க பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை படிக்கலாம். தெரியும், எபிரேயர் 1:10 படிங்க. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழசாய்ப்போம், ஒரு சால்வை போல அவளை சுருட்டுவீர். அப்பொழுது மாறிப்போகும், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது வாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் அவர் சொன்னதுண்டா? ரட்சிப்பை சுதந்திரிக்கிறது. ரட்சிப்பை தூதர்கள் சுதந்திரிப்பதல்ல, ஆபிரகாமின் சந்ததி. அது எங்க பார்க்கும் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதனால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்காக உதவியாக கை கொடுத்தார். அப்படியானால் விசுவாசம் உள்ள சந்ததிக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? கை கொடுக்கிறார். அவர் விசுவாசம் உள்ள சந்ததி அவரை ஆராதிக்கும், அவரை சேவிக்கும், அவரை மகிமைப்படுத்தும், அவரை உயர்த்தும். எனவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தின் பாதையில், இந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில், இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையில் நாம் நடப்போமானால், எப்படி இந்த நம்பிக்கையில் நாம் நடப்போமானால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறதை நாம் பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இல்லாவிட்டால் கண்கள் குருடா இருக்கும், மனக்கண்கள் குருடா இருக்கும். எல்லா ஆசீர்வாதமும் எங்க இருக்கும்? முன்னாடி தான் இருக்கும். ஆனா என்ன செய்ய முடியாது? எதையுமே கண்கள் குருடா இருந்தா எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? எனவே நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால், நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் நாம் பாக்கியவான்கள். ஒரே ஒரு காரியம், ஆபிரகாமை போல அவர் சொன்ன வார்த்தையை, அவர் செய்து முடித்த காரியத்தை நாம் விசுவாசிப்போமானால், விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசி இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ கொடுத்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கொடுத்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஜீவனாய் மாறிவிடட்டும். நீர் மகிமைப்படும். இரட்சகராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.